குடும்ப பெண், குறுகுறுப்பான பார்வை, கண்ணிமைகள் கொட்டும்போது யாரையோ வா வா என்று அழைப்பது போல் இருந்தது. சிரித்த முகம், குழிவிழுந்த கன்னங்கள், நடக்கும் கைவீச்சில் ஒரு கவர்ச்சி, நடையிலே ஒரு சிருங்காரம், நடுநடுவே தண்ணீர் தொலக் தொலக் என்று தழும்பும் சத்தம். அவள் பெயர் முத்தம்மா. ஆண்டியப்பனுக்கும் அவளுக்கும் கல்யாணமாகி 10 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. முத்தம்மா, இப்படி அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு குரல். திரும்பி பார்த்தால் ஒரு காலத்தில் அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்த சாத்தப்பன் அங்கே நின்று கொண்டிருந்தான். இவன் எப்படி இங்கே வந்தான்? இவ்வாறு யோசித்து கொண்டே முத்தம்மா பேசாமல் நின்றாள். சாத்தப்பன் ஆபாசத்தோடு அவளை நெருங்கினான். என்ன முத்து, நல்லா இருக்குதில்ல உன் நியாயம் என்றான். நான் என்ன செய்வேன் என்றாள் முத்தம்மா. என்ன செய்வேனா? கட்டிக்கிட்டா ஒன்று தான் கட்டிக்குவேன், இல்லாட்டா கிணத்துலையாச்சும் குட்டையிலாச்சும் விழுந்து சாவேன்னு சொன்னியே, மறந்துட்டியா முத்தம்மா என்றான் சாத்தப்பன். என்னமோ எல்லாரும் சொல்லிக்கிட்டா போல நாமும் சொல்லிக்கிட்டோம் என்று முத்தம்மா சொல்ல, ஓஹோ, நீ என் மேலே வச்சிருந்த ஆசையெல்லாம் அம்புட்டு தானா என்றான் சாத்தப்பன். ஆசை இருந்தால் போதுமா? தமயந்திக்காக சுயமரம் வச்சாங்க. அவள் தனக்கு பிடிச்ச நலமகராசனுக்கே மாலையிட்டா. என் கல்யாணத்துக்கு அப்படியா வச்சாங்க? நான் உனக்கே மாலையிட என்றாள் முத்தம்மா. சுயமரம் வச்சாதானா? பொம்மியம்மா மதுரை வீரன் சாமியோட ஓடி வந்த மாதிரி நீ என்னோட ஓடி வந்துட்டா என்ன என்றான் சாத்தப்பன். இந்த கதையை முழுசாக கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க லிங்க் உள்ளே போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.